ஆனால் சாண்ட்ரா ஓவர் ஆக்டிங், ட்ராமா குயின். தள்ளி விட்டாங்க, தள்ளி விட்ட வெளியும் உண்மை. சாண்ட்ரா ஒரு வார்த்தை பேசினாங்க, பார்வதி ஒரு வார்த்தை பேசினாங்க, தள்ளி விட்டாங்க. ஓகே, அது வெளியும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலையை அவங்க பயன்படுத்திக்கிட்டு ஒரு ஆக்டிங் போட்டாங்க பாருங்க. அந்த ஆக்டிங்கையும் பார்வதியும் கமருதீனும் வெளில போகிற அளவுக்கான ஆக்டிங்காக செம்மையாக எக்ஸிக்யூட் பண்ணி. ஹலோ ஹாய், நான் எப்போவுமே இந்த மாதிரியான கான்ட்ரவர்சியான விஷயத்தில் பெருசாக தலையிட மாட்டேன். பிகாஸ் நம்ம பேசுகிற டைம், பேசுகிற இடம், பேசுகிற வார்த்தை, பேச வேண்டிய இடத்துல கரெக்டாக பேசணுன்றதுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். சாண்ட்ரா பார்வதி தள்ளி விட்டது தப்பா ரைட்டா? பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்தது தப்பா ரைட்டா? அதுக்கப்புறம் கமருதீனும் பாருவும் லவ் பண்ணது தப்பா ரைட்டா? இதெல்லாம் விமர்சிக்கிறதுக்கு நாள் கிடையாது. ஏன்னா அது ஒரு கேமை அவங்க விளையாண்டாங்க. அதனால சாண்ட்ராவை ஒரு தள்ளி விட்டு ஒரு விஷயம் நடந்தது, தள்ளினது தப்பு தான். ஒரு பெண் தள்ளக்கூடாது. ஓகே, சரி, ஓகே, பார்வதி தள்ளிட்டாங்க. ஓகே, அதுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. மக்களாகிய நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம்? பார்வதி சாண்ட்ராவை தள்ளி விட்டாங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்வதியை தள்ளி விட்டுட்ருக்கோம், பாழும் குழியில் தள்ளி விட்டுட்ருக்கோம். ஓகேவா? என்ன ட்ரோலு, என்ன போஸ்ட்டு, அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. பிக் பாஸ்ன்ற ஒரு பிளேஸ்க்கு போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. இன்றைக்கி இந்த ட்ரோல் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணுறீங்களே, அதெல்லாம் கூட ஓகேங்க, பண்ணிட்டு போங்க. அவங்க அம்மாவை அசிங்கப்படுத்துறீங்களே, என்னங்க? அவங்க அம்மா 2 அடி அடிச்சிருந்தா கூட என்ன சொல்லியிருப்பீங்க? என்னங்க இந்த மாதிரி ஒரு இது கேம் தானே, அவள் ஒரு கேமாக விளையாடி இருப்பான்னு கூட ஒரு வாய் பேசும். அடிக்கலனாலும் இவெல்லாம் ஒரு அம்மாவான்னு பேசுறீங்க. எந்த அம்மா அங்கே பிக் பாஸுக்கு போய் கமருதீன்னு ஒருத்தர் இருப்பா, இல்லை எவனா ஒருத்தர் இருப்பா, அவனை லவ் பண்ணுன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. எல்லா அம்மாவும் தட்டி கேட்க தான் செய்வாங்க. அவ்வளோ பெரிய சோஷியல் மீடியா, அவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மு, அவ்வளோ கேமரா இருக்குது. மேபி அவங்க அம்மா அங்கே கேட்காம இருந்திருக்கலாம். எந்த அம்மாவும் ஒரு பொண்ணு பண்ணுற தப்பையோ ஒரு பையன் பண்ணுற தப்பையோ எந்த குடும்பமும் கேட்காம இருக்காது. ஓகேவா? எதுக்காக பார்வதி விளையாண்டாங்க? பார்வதி ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க, பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்து வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. எதுக்கு அவங்க ஃபேமிலியை, அவங்க அம்மாவெல்லாம் அசிங்கப்படுத்துறீங்க? கொஞ்சம் கூட சத்தியமாக சொல்கிறேன், சாண்ட்ரா, நீங்கள் என்னை என்ன வேணால் திட்டுங்க, என்ன வேணால் பேசுங்க. ஓகேவா? பார்வதி பண்ணது தப்பா ரைட்டா அதை பற்றி நான் பேச விரும்பலை. ஆனால் சாண்ட்ரா ஓவர் ஆக்டிங், ட்ராமா குயின். தள்ளி விட்டாங்க, தள்ளி விட்ட வெளியும் உண்மை. சாண்ட்ரா ஒரு வார்த்தை பேசினாங்க, பார்வதி ஒரு வார்த்தை பேசினாங்க, தள்ளி விட்டாங்க. ஓகே, அது வெளியும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலையை அவங்க பயன்படுத்திக்கிட்டு ஒரு ஆக்டிங் போட்டாங்க பாருங்க. அந்த ஆக்டிங்கையும் பார்வதியும் கமருதீனும் வெளில போகிற அளவுக்கான ஆக்டிங்காக செம்மையாக எக்ஸிக்யூட் பண்ணி சூப்பராக ஒரு 2 பேரோட வாழ்க்கையை முடிச்சு விட்டு அமுச்சு விட்டாங்க. இப்போ ஜாலியாக உட்காந்து சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் பார்க்கறதுனால பிக் பாஸ் டிஆர்பி இறங்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? சத்தியமாக பார்வதியோட கேம் எனக்கு பிடிச்சிருந்தது. நான் சொல்கிறது சாண்ட்ராவை தள்ளி விடுவதுக்கு முன். ஓகே, கண்ணு அடித்து வீங்க வச்சாங்க. அந்த பொண்ணு கட்ஸா நின்று ஆடி இருக்காங்க, நின்று ஆடினாங்க, வலியை பொருட்படுத்தாமல் ஆடினாங்க. அவ்வளோ சூப்பர் பிளேலாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் மறைச்சிட்டு இன்னைக்கு அவ்வளோ கேவலமாக அந்த பொண்ணை எவ்வளோ இழிவுபடுத்த முடியும், எவ்வளோ கொச்சப்படுத்த முடியுமோ அந்த பொண்ணை கொச்சப்படுத்தி போட்டுட்ருக்குறீங்க. என்னை என்ன திட்டினாலும் பரவாயில்ல, என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இல்லை நான் பார்வதியோட சொம்பு தூக்கியாக இருக்கேன், இல்லை பார்வதி சம்பாதிக்கிற காசில் எனக்கு பாதி கொடுக்க போகிறாங்க, இல்லை பார்வதி இது வெளியும் பார்வதியை நான் பார்த்தது கூட கிடையாது. நான் கேமாக பார்த்தேன். ஓகே, கேம் முடிஞ்சிச்சு, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நீங்களும் தயவு செஞ்சு இதை விட்டுட்டு உங்கள் வேலையை கொஞ்சம் பாருங்கள். பார்வதியை போய் ட்ரோல் பண்ணி அதுதான் அவங்களுக்கு டைட்டில் இல்லையே. அதுதான் அவங்க தான் டிக்கெட் டு ஃபினாலே போலியே, வீட்டுக்கு போயிட்டாங்களே. விடுங்களேன், இப்பயாவது விடுங்களேன் அவங்கள. எதுக்குங்க? ஏன் இப்படி இந்த சோஷியல் மீடியா ஒருத்தங்களை மேலே உயர்த்துறதுக்கு பார்க்கணுமே தவிர கீழே போட்டு மிதிக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடாதுங்க. எத்தனோ பேரை வாழ வச்சிருக்க சோஷியல் மீடியா ஏன் பார்வை இவ்வளோ பண்ணுற அளவுக்கு பாரு என்ன பண்ணிட்டாங்க? இது கேமுங்க, இது ஒரு ஷோ.
டிஆர்பிக்காக அவங்க கேமை அவங்க பர்ஃபெக்டாக ஆடிட்டு பார்வதி நல்ல பேர் எடுக்கணும்னு ஆடிட்டு போனாங்க. அது பை மிஸ்டேக் இப்படியெல்லாம் நடந்துருச்சு. அது அவங்களுக்கு அங்கே ஒர்க் அவுட் ஆகலை, அவ்வளோதான். இன்னொன்று, அவளோட வாழ்க்கையே ஒன்றும் முடிஞ்சிட போகிறது கிடையாது. நம்ம மக்கள் இவ்வளோ பேசுகிறோமே, பார்வதி எங்கே பார்த்தாலும் கை கொடுக்க தான் போகிறோம், அவங்கள கட்டி பிடிக்க தான் போகிறோம், அரவணைக்க தான் போகிறோம். நான் ஊரை விட்டு ஒதுக்கிய வச்சிட போகிறோம். எதுக்கு இந்த வன்மம்? எதுக்கு இந்த மாதிரியான போஸ்டர்கள்? எதுக்கு இவ்வளோ கேவலமான வார்த்தைகள், இரங்கல் நோட்டீஸு எல்லாம் ரொம்ப டூ மச்சுங்க. அப்புறம் எப்படிங்க மக்களோ இல்லை ஒரு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கவங்களோ நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா பேச வருவாங்க, இல்லை இறங்கி கேம் ஆட எப்படிங்க முடியும்? சொல்லுங்க. நாளைக்கு ஒரு பிக் பாஸ் போகிற ஒரு கண்டஸ்டன்ட் இதெல்லாம் பார்த்து பயப்படுவாங்கங்க. அப்போ நல்லாவே ஆட மாட்டாங்க. வாங்குற காசுக்கு சும்மா உட்காந்து சாப்பிட்டுட்டு ஓசியாக வந்துட்டு தான் வருவாங்க. அவங்களோட 100% எந்த அவுட்புட்டும் கொடுக்க முடியாது. இந்த சோஷியல் மீடியா நம்மளை எப்படி பார்க்கும்னு பயந்து ஆட வேண்டியதாக இருக்குங்க. தயவு செஞ்சு இதை ஒரு கேமாக பாருங்கள். பார்வதி பண்ணது ரைட்டு, சாண்ட்ராவை தள்ளி விட்டது ரைட்டு, அப்படியெல்லாம் நான் பேசவே விரும்பலை. பார்வதி பண்ணது தப்பு தான். பட் இருந்தாலும் இன்னைக்கு நம்மளும் அதே தப்பை தான் பண்ணிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு இந்த கதையை விட்டுட்டு எல்லாம் வெளியில போங்க. அந்த பொண்ணை பேசினா கூட பரவாயில்ல, அந்த பொண்ணோட அம்மாவை சத்தியமா முடியல. எதுக்கு? எதுக்கு இவ்வளோ வன்மம் பார்வதி மேல? கண்ணை அடிச்சு உடைச்சோம், யாரும் அவளுக்கு பேசலை, யாரும் அவளுக்கு சப்போர்ட்டா நிக்கல. இன்னைக்கு வெளியில போறா, அப்பயும் இல்லை. என்னங்க அந்த பொண்ணு அப்படி என்னங்க பண்ணிடுச்சு உங்களுக்கெல்லாம்?